வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தமிழகத்தில் வழி தவறி செல்லும் சிறார்களை கண்டறிய 13 கேள்விகளுடன் போலீசார் சர்வே எடுத்து வருகின்றனர். தமிழகத்தில் 17 வயதிற்கு உட்பட்ட சிறார்களிடம் கஞ்சா புகைக்கும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. கடந்த 27ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் ஒடிசாவை சேர்ந்த சூரஜ் என்பவரை 4 சிறார்கள் சேர்ந்து அரிவாளால் வெட்டி அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் ரீல்ஸாக வெளியிட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து வழி தவறும் சிறார்களை அடையாளம் காண 13 கேள்விகள் அடங்கிய குறிப்பு புத்தகத்தை ரோந்து போலீசாரிடம் காவல்துறை வழங்கியுள்ளது. போலீசார் ரோந்து செல்லும் இடங்களில் வழி தவறிய சிறார்களை பார்த்தால் குறிப்பு புத்தகத்தில் உள்ள 13 கேள்விகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களை சந்தித்து பதில் பெறப்படுகிறது. அதன் மூலம் அந்த சிறார்களின் குணநலன்களை தெரிந்து கொண்டு அவர்களின் பெற்றோர்களுடன் சேர்ந்து அவர்களை நல்வழிப்படுத்தும் பணிகளை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து பேசிய போலீஸ் அதிகாரிகள், வழி தவறிய சிறார்கள் என தெரிய வந்தால் சிறார்கள் வித்தியாசமான நடத்தையுடன் உள்ளவரா, அரை கதவுகளை மூடி வைத்துக் கொள்கின்றனரா, உங்களை தெரியாத நபர்களிடம் இருந்து மொபைல் போன் அழைப்பு வந்தால் விலகிச் சென்று பேசுகின்றனரா, முரட்டுத்தனமாக நடந்து கொள்கின்றனரா, நீண்ட காலமாக பெற்றோரிடம் உறவினர்களிடமும் இயல்பாக பேசுவதை தவிர்த்து வருகின்றனரா உள்ளிட்ட 13 கேள்விகளை அவர்களின் பெற்றோர்களை சந்தித்து போலீசார் கேட்கின்றனர். மேலும் வழக்கத்திற்கு மாறாக அதிக பணம் கேட்கின்றனரா, இரவு தாமதமாக வீட்டிற்கு வருகின்றனரா, மது அருந்துகின்றனரா, புதிதாக வாங்கிய பொருட்களை மறைக்கின்றனரா, அவர்களுடன் பழகுபவர்கள் யார் என்ற விவரங்களையும் போலீசார் கேட்டு தெரிந்து கொள்கின்றனர். சிறார்கள் வழி தவறி சென்றால் அந்த தகவலின் அடிப்படையில் அவர்களை பெற்றோர் ஒத்துழைப்புடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர்.